अस्मद्गुरुपरमगुरून् यतिवरपूर्णो सयामुनं रामं पद्माक्षनाथषडजित्सेनेशरमारमापतिं वन्दे वन्दे वृन्दावनचरं वल्लभीजनवल्लभं जयन्ती सम्भवं धाम वैजयन्ती विभूषणं श्रीमान् वेङ्कटनाथार्य कवितार्केसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा இறைக்கும் கருங்கடல் வண்ணன் கண்ணபிரான் தன்னை இறைக்கொள் பொழில் குருகூர் வன்ஷடகோபன் சொன்னான் நிறைக்குளந்தாதி ஓராயிரத்துளிப்பத்தும் உரைக்க வல்லார்க்கு வைகுந்தமாகும் தம்மூரெல்லாம் இறைக்கும் கருங்கடல் வண்ணன் கண்ணபிரான் தன்னை நிறைக்கொள் பொழில் குருகூர் சடகோபன் சொன்னார் நிறைக்குளந்தாதி ஓராயிரத்துள் இப்பத்தும் உரைக்க வல்லார்க்கு வைகுந்தமாகும் தம்மூரெல்லாம். அதாவது பாரொன்ற சொன்ன பழமொழியுள் அப்படின்றதுல இது ரெண்டாவது யோஜனை. அதாவது முதல் யோஜனை இங்கிருந்து பிரபத்தி பண்ணி நம்முடைய ஆயுஷ் காலத்துக்கு அப்புறம் வைகுண்டத்துக்கு போய் அனுபவிக்கிறது. இந்த பாரில் இருக்கக்கூடிய நாம் அங்கே போய் அனுபவிக்கிறது சொன்னேன். ஆயிடுத்து இது என்னது அப்படின்னு சொன்னால், பாரில் இருக்கிற இங்கே இருக்கிற நாமே அங்கே பெறக்கூடிய அனுபவத்துக்கு துல்லியமாக இங்கே அனுபவிக்கிறது ரெண்டாவது யோகம். அதனால் அந்த அனுபவம் இங்கே வரத்தனால ரெண்டும் ஒன்று சேர்ந்து போச்சு, வித்தியாசம் இல்லாத அப்படின்ற மாதிரி அர்த்தம். அதுதான் வைகுந்தமாகும் தம்மூரெல்லாம் அப்படின்னு ஆழ்வார் சொன்னார். அதுக்கு தான் நேற்று அர்த்தம் பார்த்தோம். ஏன்னா இந்த பதிகத்தில் ஆழ்வார் சொல்லுறதெல்லாம் என்னன்னா, இப்பத்தும் உரைக்க வல்லார்க்கு வைகுந்தமாகும் தம்மூரெல்லாம். இந்த பத்தில் ஆழ்வார் என்ன சொல்கிறார் அப்படின்னு சொன்னால், ஆழ்வார் பராங்குஷனாக இருந்து பெருமாளை அனுபவிக்கிறார். பெருமாள் அனுபவம் கிடைக்கல. பெருமாளை அனுபவிக்கலைன்னா கூட பெருமாள் பண்ணின சேஷ்டிதங்கள் திவ்ய சேஷ்டிதங்கள்லாம் அவர் மனசில் ஓடுறது. ஆனால் அந்த எம்பெருமானையே அனுபவிக்கிற பாவம் அவருக்கு வருது. அப்படி இருக்குச்சே, இவருக்கு அந்த எம்பெருமானுடைய திவ்ய சேஷ்டிதங்களை அனுபவிக்கிறதுனால இவருக்கு வைகுந்தத்தில் பெருமாள் இருக்கிறவா எப்படி அனுபவிக்கிறாளோ அதுபோல் இங்கேயே அவர் பெருமாள் அனுபவம் பண்ணுறார். ஊரெல்லாம்னு சொன்னார், தன்னுடைய ஊரே அப்படி இருக்குதுன்னு சொன்னார். எப்படி அப்படின்னு சொன்னால், ஆழ்வாரை தவிர மற்றவா ரெண்டு விதமாக இருக்கா. ஒரு விதம் என்ன, இந்த நாயகி தானே பராமர்சனை, இந்த பொண்ணு பாரு பைத்தியம் மாதிரி அவனே இவனே அதை பண்ணானே இதை பண்ணானேன்னு பெருமாளுடைய பிரதாபங்கள்லாம் சொல்லிட்டு அல்லாடின்றது பைத்தியம் மாதிரி அப்படின்னு ஆழ்வார் எப்படி பெருமாளை அனுபவிக்கிறாரோ அந்த அனுபவங்கள்லாம் ஆழ்வார் அந்த பராமர்ச நாய்க்கு சொல்லி அவள் கேட்குறாளோ இல்லை, இது நடக்காத காரியத்தை இந்த பொண்ணு ஏதோ சொல்லிட்டு இருக்குது, இப்படி சொல்கிறது அப்படி சொல்கிறதுன்னு அவளும் ஆழ்வார் என்ன மாதிரி பெருமாளை நினைக்கிறாளோ அந்த நினைவு கொண்டு தான் எட்டாத கனியை இந்த பொண்ணு கஷ்டப்படுறது அப்படின்னு இதை ஏசுறா. சில பேர் என்ன பண்ணுறா அப்படின்னு சொன்னால், ஐயோ பாவம் இந்த பொண்ணு இப்படிலாம் பெருமாளை நினைக்கிறது, ஆனால் இது பண்ணலை, அதுக்கு பெருமாள் சேவை கிடைக்கல அப்படின்னு பரிவாக இதுக்காக வருத்தப்படுறதுன்னு. அதனால் இப்போ என்னன்னா, எனக்கு எல்லாரும் இந்த நினைப்போடு இருக்கா. அதனால் ஆழ்வாருக்கு வைகுந்தத்தில் இருக்கா எப்பவும் எல்லாரும் பெருமாளை நினச்சிட்டு இது பண்ணுற மாதிரி ஆழ்வாருக்கு அப்படி தோன்றது அப்படின்னு நேற்றே இதை பார்த்தோம். மறுபடியும் இன்றைக்கி ஞாபகப்படுத்திட்டோம். உரைக்க வல்லார்க்கு வைகுந்தமாகும் தம்மூரெல்லாம். சரி, இந்த பாசுரத்தில் என்ன சொல்கிறாருன்னா, இறைக்கும் கருங்கடல் வண்ணன் கண்ணபிரான் தன்னை
இறைக்கும் கருங்கடல் வண்ணன். இறைக்கும்னா சப்திக்கிற கடல், கருங்கடல். என்னத்தினால சப்தம் வருது? அலை. அலை வருது, அதனால் சப்திக்கிறது கடல். அது கருங்கடல். அதை போல் இருக்கக்கூடிய நிறத்தை உடையவன் எம்பெருமான் அப்படின்னு பொதுவாக சொல்லலாம். கடல் நிற வண்ணன் அப்படின்னு சொல்கிறோம் பெருமாளை. கொண்டல் வண்ணன் மேகம் போல் கருப்பாக இருக்கக்கூடியவன்னு சொல்கிறோம். கடலை போல் கருப்பாக நீளமாக இருக்கக்கூடியவன்னு சொல்கிறோம். ஆன மாதிரி இறைக்கும் கருங்கடல் வண்ணன் அப்படின்னா அந்த சப்திக்கிற கடலை போல் கருப்பாக இருக்கக்கூடிய எம்பெருமான் அப்படின்னு சொல்கிறதா பொதுவாக அர்த்தம். ஆனால் இந்த இடத்துல கடலுக்கு விசேஷம் என்ன போட்டிருக்கார்? இறைக்கும் கருங்கடல் அப்படின்னு போட்டிருக்கார். இறைக்கும் கருங்கடல்னால் எதனால் அது இறைக்கிறது, சப்திக்கிறது? அலையினால். மேலே மேலே அலை வந்துட்டே இருக்குது, அந்த அலையினால் சப்திக்கிறது. அதை போல் இந்த வண்ணன் அப்படின்னு சொன்னால் என்ன, வண்ணர்னு சொன்னால் என்ன அர்த்தம்னா ரெண்டு விதமான அர்த்தம். அந்த வர்ணம் அப்படின்னு சொல்லி அந்த நிறத்தை உடையவன் அப்படின்னு சொல்லலாம், அந்த சுபாவத்தை உடையவன் சொல்லலாம். இப்போ ஆழ்கடல் வண்ணன் அப்படின்னு சொன்னால் ஆழ்கடலை போல கருப்பாக இருக்குன்னு மாத்திரம் சொல்லிட்டா சொல்லலாம். அது இல்லை, ஆழ்கடலில் என்ன இருக்குது, அது எவ்வளோ ஆழம் இருக்குது, அதில் என்னென்ன வஸ்துக்கள் இருக்குது, அதெல்லாம் ஒன்றும் தெரியாது, கம்பீரமாக இருக்கும் அது. அதை போல் எம்பெருமான் கம்பீர சுபாவம் உள்ளவன். அந்த வண்ணம்ன்றதுக்கு சுபாவம்னு சொல்லணும். வர்ணம்னு சொல்லலாம், அதாவது நிறம்னு சொல்லலாம், சுபாவம்னு சொல்லலாம். இந்த இடத்துல இறைக்கும் கருங்கடல் வண்ணன் சொன்னால் இறைக்கிற கடல் போன்ற சுபாவத்தை உடையவன் அப்படின்னு அர்த்தம் சொல்லணும். இறைக்கும் கருங்கடல் போல சுபாவத்தை உடையவன். அப்போ இறைக்கும் கருங்கடல் என்ன பண்ணுறது அப்படின்னா அலை வருது. கடலில் ஒரே கடல் தான், கடலில் நடு பிரதேசம் ஆழமாக அது பாட்டுக்கு கம்பீரமாக இருக்கும், ஒன்றும் அதில் விகாரமே இருக்காது. அந்த மாதிரி இருக்கிறது வைகுண்ட லோகத்தில் பெருமாள் அப்படி இருக்கான். இந்த கரை இருக்கிற கடல் இருக்குதே, இது என்ன பண்ணும், வெறும் ஆர்ப்பரிக்கும், அலை வரதும் போகிறதும் நோயும் நொப்பும் தள்ளுறதும் இதெல்லாம் பண்ணும். அதனால் எம்பெருமான் கம்பீரமாக வைகுண்ட லோகத்தில் எழுந்தருளிருக்கான். யாராலையும் அவனுடைய பெருமையை அறிய முடியாதபடி அப்படி எழுந்தருளிருக்கான். இங்கே இருந்தாலும் அவனுடைய பெருமையை அறிய முடியாது, அது வேறு விஷயம். அப்படி இருக்கான். அந்த பெருமாளை ஒன்றுமே அளவிட்டு ஒன்றுமே சொல்ல முடியாது, அப்படி இருக்கான். அந்த பெருமாள் என்ன பண்ணுறான், அது நித்திய விபூதியில் ஒரே மாதிரி நித்தியமாக இருக்கான். அது எப்படி அலையாத கடல் அப்படியே கம்பீரமாக நன்னா இருக்கோ அது போல் அங்கே இருக்கான். இந்த இடத்துல ஓரமாக இருக்கிற இது இருக்குது பாரு, இது லீலா விபூதி. லீலா விபூதியில் பிரதிக்ஷணமும் ஒரு பொருள் தோன்றது, ஒரு பொருள் அழியிறது. அதான் தோன்ற பொருளுக்கு சிலத்துக்கு நீட்டின ஆயுசு, சிலத்துக்கு அல்ப ஆயுசு, அந்த மாதிரி. இப்போ ஒரு அலை வருதுன்னு வச்சுக்கோங்க, அந்த அலைக்கு ஒரு விதமான ஒரு டியூரேஷன், கொஞ்சம் அவகாசம் இருக்குது, அந்த அலை இருக்குது. அந்த அலையிலேருந்து அப்புறம் அந்த அலை மறைஞ்சி போகிறது, மேலே 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 வந்துட்டே இருக்குது. அதே மாதிரி அந்த அலையில் நிறைய குமிழ்லாம் வருது, நீர் குமிழ்லாம். அதெல்லாம் சில நொடிப்போதுலேயே அழிஞ்சு போகிறது அந்த நுரையெல்லாம். இது எதை குறிக்கிறது அப்படின்னா, இந்த சப்திக்கிற கடல்னு சொன்னார் ஆழ்வார், அது இந்த லீலா விபூதி சிருஷ்டியை குறிக்கிறது. அந்த பரமபதத்தில் இருக்கக்கூடிய எம்பெருமான் அதை போல் ஆழ்கடலில் இருக்கிற ஆழ்கடல் மாதிரி, உதாரணத்துக்கு இது இறைக்கக்கூடிய கடல், ஓரத்தில் இருக்கிற கடல் மாதிரி இந்த லீலா விபூதி சிருஷ்டி. அதனால் அந்த பரமபதத்தில் இருக்கிற எம்பெருமான் தான் அந்த திருமேனியிலேருந்து இந்த சிருஷ்டி உண்டாருது அப்படின்னு. அது அங்கேருந்து தான் உண்டாருதா, இந்த சிருஷ்டி வேறு இடத்துலேருந்து இது தனியே நிற்கிறதா அப்படின்ற உள் விசாரங்கள்லாம் ரொம்ப போக வேண்டாம். நமக்கு அந்த விசாரங்கள்லாம் இப்போ வேண்டாம். மொத்தத்தில் வைகுண்ட லோகத்தில் பெருமாள் இருக்கான்.
அந்த பெருமாளுடைய ஏகதேசத்துலேருந்து அதான் இது அதை ஒரு கடலாக ரூபிச்சுட்டோன்னா இது லீலா விபூதியை அதில் ஒரு பகுதியில் இந்த சிருஷ்டிலாம் நடக்கிறது அப்படின்னு இந்த உதாரணத்துக்கு தகுந்தா போல் அதை வச்சுப்போம். அது நமக்கு புரியறதுக்கு சுலபமாக இருக்கும். அதுக்கு மேலே உள்புகுந்து இப்படியா அப்படியான்னு அந்த ஆராய்ச்சியெல்லாம் நமக்கு வேண்டாம். அதனால் பரமபதநாதனாக இருக்கான எம்பெருமான் அவன் அந்த ஆழ்கடல் போல் அங்கே இருக்கான். இந்த ஓரத்தில் இந்த சிருஷ்டி ஆதிகளை பண்ணுறான். அதாவது நீர்க்குமிழி போல் நாமெல்லாம் என்ன பண்ணுறோம், 100 வயசுன்னு சொல்கிறோமே தவிர 100 வயசே இருந்தால் கூட அதெல்லாம் அகண்ட காலத்துக்கு இதெல்லாம் ஒரு அல்ப காலம். நீர்க்குமிழி எவ்வளோ நாள் நிற்கிறதோ அது போல் அல்ப காலம் நாமெல்லாம் வசிக்கிறோம். இந்த சின்ன நீர்க்குமிழி, பெரிய நீர்க்குமிழி, அலை சின்ன அலை பெரிய அலை அப்படின்ற மாதிரி மனுஷாலாம் கொஞ்சம் அதோட மட்டும் விலங்குகள்லாம் கம்மியான வயசு, தேவர்களுக்கெல்லாம் கொஞ்சம் கூட வயசு, அது தவிர பிரம்மாவுக்கு இன்னும் ரொம்ப கூட வயசு, அந்த மாதிரிலாம் ஆயுசு அப்படிலாம் இருக்குதே. அதை அந்த மாதிரியான இந்த சிருஷ்டியை காண்பிக்கிறது இந்த இறைக்கும் கருங்கடல் அப்படின்னு சொன்னது. இந்த எம்பெருமான் தானே இந்த சிருஷ்டியெல்லாம் பண்ணுறான். பிரளய காலம் முடிஞ்சு சிருஷ்டி காலம் வரைச்சே நான் பலவாக ஆகிறேன் அப்படின்னு எம்பெருமான் தான் சங்கல்பிக்கிறான். அதனால் இந்த மாதிரி பலவார பிரம்மாதி ஸ்தம்ப பர்யந்தமான இதெல்லாம் இருக்குது. அதுதான் இப்போ அந்த கடல்லேருந்து தான் இந்த அலை உண்டாருது. அதனால் இறைக்கும் கருங்கடல் அப்படின்னு சொன்னது இந்த லீலா விபூதி சிருஷ்டியை சொல்கிறது. அதுக்கு யார் அதை பண்ணுற சுவாமி யார் அப்படின்னா இறைக்கும் கருங்கடல் வண்ணன், அதை போல சுபாவத்தை உடையவன் கண்ணன் பிரான், அவன் தான் சுவாமி. அதாவது இப்போ நமக்கெல்லாம் இந்த சிருஷ்டியெல்லாம் பண்ணியிருக்கானே அவன் யார், அந்த சிருஷ்டி பண்ணக்கூடிய எம்பெருமான் இறைக்கும் கருங்கடல் வண்ணன். அவன் நமக்கு சுவாமி. கண்ணன்னா சுவாமின்னு அர்த்தம். சுவாமின்னா அவனுடைய சொத்து நாம். ஏன்னா அந்த கடல்லேருந்து தான் இந்த நீர்க்குமிழியோ அந்த அலையோ அதெல்லாம் வருது. அதனால் அப்போ அந்த கடலினுடைய சொத்து தானே, கடலை சேர்ந்த வஸ்து தானே இந்த இது அலையெல்லாம். அதனால் அந்த எம்பெருமான் தான் நமக்கெல்லாம் சுவாமி கண்ணன். இதை நாம் தெரிஞ்சுட்டாக்கா நமக்கு உபகாரம் பண்ணுறான். என்ன பண்ணுறான், திருப்பி திருப்பி அலையில் இப்போ ஒரு வஸ்துவை நாம் பீச்சில் போச்சே போட்டுறோம்னு வச்சுப்போம். அந்த வஸ்து என்ன பண்ணுறது, கொஞ்ச நாள் இப்படி இப்படி அலையில் வரும், இங்கே அல்லாடும், அதுக்கப்புறம் பார்த்தா அது உள்ளே இழுத்துன்னு போடும் கடலுக்கு. அதுபோல் பெருமாள் என்ன பண்ணுறான்னா பிரான் உபகரிக்கிறான். சுவாமியாக இருக்கான், அவனுடைய சொத்து இது. நாமெல்லாம் கொஞ்ச நாளைக்கு நம்ம இந்த கரை ஓரமாக நம்ம சிருஷ்டியெல்லாம் பண்ணிவிட்டு அலையோ நீர்க்குமிழியோ அந்த மாதிரிலாம் நம்ம வச்சுட்டு அப்புறம் என்ன ஆகுது, அது உள்ளே போயிடுறது, கடலோடு அப்படியே போய் கலந்து அங்கே இருக்குது. அதை போல் நமக்கு உபகாரம் பண்ணுறான் பெருமாள். நம்ம சிருஷ்டி பண்ணி இங்கே எப்படி அலை திருப்பி திருப்பி வந்துட்டுருக்குதோ, அதான் அதுக்கு தான் சொன்னேன், ஒரு பொருளை நம்ம அலையில் போய் பீச்சில் நிற்கச்சே விட்டுட்டோம்னா, கை தவறி விட்டுட்டோம்னா அந்த பொருள் கொஞ்ச நாள் இப்படி இப்படி வந்துட்டுருக்கோம் அலையில். அதுக்கப்புறம் என்ன ஆகும், ஒரு அலை வந்து அதை இழுத்துன்னு போடும், அதுக்கப்புறம் அது வரவே வராது. அதுபோல் இந்த பெருமாள் வந்து நம்ம என்ன பண்ணுறான், இந்த லீலா விபூதியில் சிருஷ்டி பண்ணி பிரான் உபகாரம் பண்ணுறான். நம்ம இங்கேயே விட்டுறதில்லை, அந்த கடல் உள்ள நம்ம அதாவது அவன் இருக்கான வைகுண்டம், அந்த வைகுண்டத்துக்கு அழைச்சின்னு போயிடுறான். அதை தான் இங்கே ஆழ்வார் சொல்கிற இறைக்கும் கருங்கடல் வண்ணன் கண்ண பிரான் தன்னை. அதனால் இப்படி நம்மலாம் திருத்தி எம்பெருமான் என்ன பண்ணுறான், அங்கே தன்னோட சேர்த்துண்டுறான். அதை தான் நம்ம சேர்த்துக்கிறான். அதுக்கு தான் அந்த ஒரு பொருள் போட்டால் அது உள்ளே போயிடுறதுன்னு சொன்னேன், அதுக்கு தான் சொன்னேன். ஆனால் திருப்பி திருப்பி சிருஷ்டி பண்ணிகிட்டே இருக்கான். இந்த எத்தனையோ பேரை வைகுண்டத்துக்கு சேர்த்தா கூட அதனால் சிருஷ்டி முடிஞ்சு போல, திருப்பி திருப்பி அலை வந்துட்டே கடலில் நம்ம வஸ்து அங்கே கொடுத்தோன்னா அதோட அலை நின்று போச்சுன்னு அர்த்தமா. முதல்ல 10 தடவை 15 தடவை அந்த வஸ்து வந்துட்டே இருக்குது, அப்போ அலையில் வருது, அது போனால் விட்டு அலை நிற்கிறது தானே இல்லையே.
அதனால் கண்ணபிரான் தன்னை இந்த மாதிரி எம்பெருமான் பண்ணுறான் அப்படின்ற இந்த விசேஷங்கள்லாம் தெரிஞ்சுட்டா விரைக்கொள் பொழில் குருகூர், விரைக்கொள் பொழில் குருகூர். அதனால் இந்த ஊர் என்ன ஆகுது, நறுமணமாக இருக்குது. இந்த மாதிரி எம்பெருமானுடைய அவன்தான் சிருஷ்டிக்கிறான், அவன்தான் காப்பாற்றுறான், அவன்தான் உபாயமாக இருக்கான், அவன்தான் உபேயமாக பலமாக இருக்கான் அப்படின்றத தெரிஞ்சுட்டோன்னா அது நறுமணம் மிக்கதாக இருக்குது. அதனால் அப்படி ஆழ்வார் அந்த ஊரில் இருக்கிறதுனால அந்த பொழில் அப்படின்னு சொன்னால் பெரும் பொழில்னா அதான் பூங்கா அந்த மாதிரிலாம் சொல்கிறேன், தன்கா அப்படின்லாம். அதனால் பொழில், அந்த பொழிலில் என்ன இருக்கும், செடி கொடி மரங்கள்லாம் இருக்கும். வாசுதேவ தரு அப்படின்னு ஸ்ரீரங்கராஜ ஹரிச்சந்தன யோக திருஷ்யான்னு மரமாக இருக்கான் பெருமாள். பிராட்டி கொடி போல் இருக்கா. அந்த எம்பெருமானை ஆராதிக்கிறவாள்லாம் என்ன பண்ணுறா, கர்மங்களை பண்ணுறா. அது செடி போல் புதர் போல் இருக்குது. அதனால் அது வாசனை மிக்க இதுவாக இருக்குது. அதாவது எம்பெருமானையே இவெல்லாம் ஆராதிக்கிறதுனால அந்த செடியும் வாசனை மிக்கதாக இருக்குது. அது வாசனை செடியாக இருக்குது, வாசனை புஷ்பம்லாம் பூக்கிற செடியாக இருக்குது. கொடியும் அதே போல் கொடி இதெல்லாம் பெருமாளாக ஆகிட்டார், பிராட்டி ஆகிட்டார். விரைக்கொள் பொழில் குருகூர் ஷடகோபன் சொன்ன. அதனால் அப்படிப்பட்ட இது என்னது, நிறை குழந்தாதி. இது சப்தார்த்தங்கள்லாம் நிறைந்ததாக இருக்கக்கூடியதான அந்தாதி. ஏன் எம்பெருமானை பற்றி சொல்கிறது, எம்பெருமானுக்கும் நமக்கும் உள்ள சம்பந்தத்தை பற்றி சொல்கிறது, அதனால் நாம் பெறக்கூடிய பலனை பற்றி சொல்கிறது. அதனால் இதுக்கு முடிவே கிடையாது. அந்தாதி, அந்தாதிக்கு எங்கேனா முடிவு உண்டோ, கிடையாது. ஒரு பாட்டு எதில் முடிவுதோ அது அடுத்த பாட்டு அதில் ஆரம்பிச்சுடும். அதே மாதிரி கடைசி பாட்டுன்னு நம்ம சொல்கிறோமே தவிர கடைசி பாட்டு எதில் முடியுதோ அதில் முதல் பாட்டு ஆரம்பிச்சிடும். அப்படின்னா அது விடாத தொடர்ச்சியாக வந்துட்டே இருக்குது. அப்படி அந்த அப்படியான எம்பெருமானை பற்றினதான இந்த ஸ்தோத்திராதிகள்லாம் தொடர்ச்சியாக அப்படியே இருக்குது. அதுக்கு எல்லையே கிடையாது, முடிவே கிடையாது. அதனால்தான் நிறை குழந்தாதி ஓர் 1010 இந்த திருவாய்மொழியே அந்த மாதிரி எம்பெருமான் புகழ்பாட வந்ததாக இருக்குது. அதில் இந்த 10 இருக்குதே, இந்த 10ல் என்ன சொல்கிறார், எம்பெருமான் நான் அனுபவிக்கிறேன், மற்றவாள்லாம் ஏசரா, அதை பற்றி எனக்கு ஒன்றும் கவலை இல்லை அப்படின்னு சொல்கிறான். உரைக்க இப்பத்தும் உரைக்க வல்லார்க்கு வைகுந்தமாகும். இந்த மாதிரி எம்பெருமானை பற்றி சொல்லக்கூடிய இந்த 10 பாட்டை சொல்லிகிட்டே இருந்தாள்னா இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, நாம் சொன்னோன்னா நாம் சில பேர் பைத்தியக்காரன் இந்த மாதிரிலாம் சொல்லிகிட்டு இருக்கான், எட்டாத கனி எதையோ சொல்லிகிட்டு இருக்கான் அப்படின்னா அப்போவும் அதை சொல்ல போகிறான்னு இல்லை. அதனால் உரைக்க வல்லார்க்கு வைகுந்தமாகும் தம்மூரெல்லாம் அப்படின்னு ஆழ்வார் சொன்னார். இந்த சுவாமி தேசிகன் தன்னுடைய ஸ்ரீசுக்தியிலே சொல்லியிருக்கார். அதை நாளைக்கு அனுபவிப்போம். கவிதார்க்கே சிம்மாய கல்யாணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்தௌரவே நமாதிவண்டோபாதிநிதி வர்யான் பஜேனிஷம் ஸ்ரீரங்கபூருஷடதிதிசானபதாஸ்ரீம் ஸ்ரீவத்சம் திலகம் வந்தே ஸ்ரீகிருஷ்ணதேசிகம்.